ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அப்கமிங் வீக்குக்கு எந்தெந்த ஸ்டாக்லாம் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் லெவல் நம்ம என்ன மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்டாக்குக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இதை யாரும் ட்ரேடிங்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக எடுத்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் ரிஸ்கில் எதுனாலும் பண்ணுங்க. ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா என்டிபிசி ஸ்டாக். என்டிபிசி ஸ்டாக் பொறுத்த அளவுக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஸோ எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. என்டிபிசி ஸ்டாக் பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் லெவலை தொடர்ந்து நமக்கு இப்போ பிரைஸ் ஒரு ரிவர்ஸ் ஆகுற மாதிரி தெரியுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரைஸ் ரிவர்ஸ் ஆகுற மாதிரி தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டமும் நம்மளால பார்க்க முடியுது. ஒன்னு ஸோ நம்மளால இந்த இடத்துல சப்போர்ட் லெவல்ல நமக்கு இப்போ 2 பாட்டம்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த டபுள் பாட்டம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூஸ்வலா ட்ரெண்ட் ரிவர்சல் அப்போ நடக்கும். ஸோ இத்தனை நாள் நமக்கு என்டிபிசி ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹியூஜ் ஃபால்ல இருந்தது. ஸோ அதை ரிவர்ஸ் பண்ற வகையில பையிங் சைடு இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் நமக்கு மூவ் ஆகுற மாதிரி தெரியுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி நமக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி நமக்கு செப்பரேட்டா கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த 356 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி செப்பரேட் கேண்டில் ஃபார்ம் ஆகி நமக்கு இந்த 356 டார்கெட்டை நமக்கு இப்போ அச்சீவ் பண்ண போகுது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு செகண்ட் டார்கெட் என்ன அப்படின்னா இந்த 374. இந்த 374 தான் நமக்கு அடுத்த டார்கெட். ஸோ ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் தாண்டிடுச்சு அப்படின்னா நமக்கு இன்னுமே ஒரு பெரிய டார்கெட் செட் பண்ணலாம். ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அந்த ஒரு டியூரேஷன் அளவுக்கு நம்மளால நல்ல ஒரு டார்கெட் செட் பண்ண முடியும். பட் அதுக்கு நமக்கு இங்க என்ன தேவை அப்படின்னா ஒன்ஸ் இந்த 356 தாண்டி நமக்கு செப்பரேட்டா க்ளோஸ் வைக்கணும். நெக்ஸ்ட் 374 அப்படின்ற பிரைஸ் தாண்டி நமக்கு செப்பரேட்டா க்ளோஸ் வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த 400 அபவ் அப்படின்ற பிரைஸ் நம்மளால ஈஸியா டார்கெட்டா செட் பண்ணிட்டு நம்ம ஸ்விங் ட்ரேட்குள்ள என்ட்ரி ஆக முடியும். பட் இப்போ என்ட்ரி ஆகலாமா அப்படின்னு கேட்டா எஸ், தாராளமா நம்ம ட்ரை பண்ணலாம். ரிஸ்க் வச்சுக்கணும். ஸோ இதை நம்ம என்ட்ரி ஜோனா கன்சிடர் பண்ணிட்டு ஸோ இந்த 374 அப்படின்ற டார்கெட் பிரைஸை நம்ம தாராளமா ஹோல்டு பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஸோ நான் இந்த இடத்துல இதை என்ட்ரி பாயிண்ட் ஆகும். ஸோ என்ட்ரி பாயிண்ட் இதுவும் டார்கெட் ஸ்டாப் லாஸ் இந்த ஒரு லெவலையும் நான் வச்சுட்டு இந்த 374 அப்படின்ற பிரைஸ் டார்கெட் வச்சு நம்ம செட் பண்ணலாம். 374 நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுட்டு ஸோ அதுக்கும் நடுவில் இமிடியேட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு இந்த 356. ஸோ வந்தாலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் லெவல் இருக்கு. இந்த 328 அப்படின்ற பிரைஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நமக்கு என்ட்ரி பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 342. ஸோ ஒரு 26 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் நினைக்கிறேன். ஸோ 26 ஆர் சம்திங். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ 24 நினைக்கிறேன். ஸோ சம்திங். அதுக்கப்புறம் நமக்கு டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 374 நம்ம செட் பண்றோம். 356 நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகேவா? அரௌண்ட் ஒரு 32 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ நல்ல ஒரு பெர்சன்டேஜ்மே கூட. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் லெவலை ஃபர்ஸ்ட் நம்மளோட டார்கெட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் கீழே இறக்கிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டார்கெட்டையுமே ஒரு ஹையர் லெவல் கொண்டு போயிடலாம். ஸோ நமக்கு ஒன்ஸ் இந்த 374 தாண்டதுக்கு அப்புறம் நமக்கு எப்படி ஆகிரும் அப்படின்னா ஸோ இதை நம்ம ஸ்டாப் லாஸ் லெவலாகவும் இதை டார்கெட்டாகவும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் என்னது அப்படின்னா இந்த 415 அப்படின்ற ஒரு பிரைஸ் நம்ம தாராளமா டார்கெட்டா செட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 354 அப்படின்ற பிரைஸ் நமக்கு ஸ்டாப் லாஸா இருக்கும். இல்ல இந்த 356 கூட நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம் தாராளமா. ஸோ என்டிபிசி பொறுத்த அளவுக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதை உங்களோட ஓன் நாலேஜையும் அப்ளை பண்ணிட்டு நீங்க தாராளமா ட்ரேட் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க நிறையவே சான்சஸ் இருக்கு என்டிபிசி பொறுத்த அளவுக்கு. ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து இமீடியட் டார்கெட்ஸ் இருக்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேண்டில் ஸ்டிக்ஸ் அண்ட் சார்ட் பேட்டர்ன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அனாலிசிஸ்க்கு. ஸோ நான் வேற ஃபண்டமெண்டல் நியூஸ் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்றது இல்லை. பட் அதை பேஸ் பண்ணி எங்க எதுவும் நெகட்டிவ் நியூஸ் வந்தது அப்படின்னா இந்த டெக்னிக்கல்ஸ் ஃபுல்லாவே என்ன ஆகிடும், நமக்கு ஃபெயில் ஆகிரும். ஓகேவா? ஸோ நீங்க அதை மைண்ட்ல வச்சுட்டே இருக்கணும். நீங்க இப்படி சொன்னீங்க பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபாலோ ஆகுது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஃபண்டமெண்டல் ரீசன் இருந்தது அப்படின்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபண்டமெண்டலி நமக்கு நெகட்டிவ் நியூஸ் எதுவும் வந்தது அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம எந்த ஸ்டாக் எடுத்திருக்கோம் அப்படின்னா லார்சன் அண்ட் டவுப்ரோ எல்என்டி ஸ்டாக் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ லார்சன் அண்ட் டவுப்ரோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சப்போர்ட் லெவலில் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 3257 அப்படின்ற ஒரு பிரைஸ்ல நமக்கு கான்ஸ்டன்டா சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. நம்மளால இங்க பார்க்க முடியுது 1 2 3 4 and 5. ஸோ இந்த டைம் நமக்கு சப்போர்ட் கீழே போயிருந்தது. நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்
சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா மேல போற அளவுக்கு நமக்கு வந்து கீழே வந்து டவுன் சைட்ல வந்து எப்பவும் போவாது. அதுபடிதான் இந்த தடவை நடந்திருக்கு. பட் நீங்க இந்த இடத்துல ஜோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க இதையுமே கன்சிடர் பண்ணிருக்க மாட்டீங்க ஒரு பிரேக் டவுனா. ஒரு இது வந்து ஒரு டவுன் சைட்ல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிருக்க மாட்டோம். எப்போ அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஜோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது வந்து நார்மலான ஒரு சப்போர்ட் லாக்ட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு பிரேக் அவுட் எல்லாம் கிடையாது டவுன் சைட்ல. ஸோ நான் இந்த இடத்துல லெவலுக்கு பதிலாக ஒரு ஜோன் வரைஞ்சிருந்தேன் அப்படின்னா இன்னுமே அக்யூரேட்டா இருந்திருக்கும் நம்மளோட அனாலிசிஸ். ஸோ சப்போர்ட் ஜோன்ல இருந்து நமக்கு வந்து பிரைஸ் இப்போ அப்சைட்ல மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்க மாதிரி தெரியுது. ஸோ வால்யூமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நார்மல் அண்ட் ரீசெண்டான வால்யூம் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை பிரேக் பண்ணிருக்கு, ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை பிரேக் பண்ணிருக்கு. ஸோ நமக்கு இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஸ்விங்ல லாஸ்ட் ஃபார்ம் ஆன கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சின்னதா ஒரு செல்லிங் நடந்திருக்க மாதிரி இருக்கு. எதை வச்சு அப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு அப்பர் வீக் இருக்கு, சின்னதா ஒரு செல்லிங் சைடும் வர மாதிரி இருக்கு. பட் இது வந்து நல்ல ஒரு புல்லு ஷைன்ல தான் இருக்கு. பட் நமக்கு இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன வேணும் அப்படின்னா இந்த 20 டே ஸோ நமக்கு 20 டே மூவிங் ஆவரேஜையும் தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சு கேண்டில்ஸ் எல்லாமே, நிறைய கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆரம்பிச்சிருச்சு. 50 டே மூவிங் ஆவரேஜும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு கேண்டில் நாளைக்கு எப்படியும் அடுத்த மண்டே ஃபார்ம் ஆகிற கேண்டில் பொறுத்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்கா கிடைச்சிரும். நம்ம அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்ஸ் நமக்கு இப்பவே கூட என்ட்ரி ஆகலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ட்ரிக்கு ஸோ இந்த 3574 அப்படி இல்லைன்னா இந்த 3633 அப்படின்ற பிரைஸ் வந்து நம்ம தாராளமா என்ன பண்ணலாம் டார்கெட் எடுக்கலாம். சரி 3617 ஸோ 3617 அப்படின்ற பிரைஸ் வந்து நம்ம டார்கெட்டா செட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன மாதிரி வைக்கலாம் அப்படின்னா ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் நான் எனக்கு தோன்றதான் நான் சொல்றேன். ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி படி நீங்க வந்து டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கான கேண்டில் க்ளோஸ்ல இருந்து இருப்போமா, ஸோ நான் அந்த கேண்டிலோட லோல வந்து நான் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி நமக்கு அப்கமிங் டேஸ்ல நம்மளோட டார்கெட் வந்து என்னது அப்படின்னா இந்த 3617 அப்படின்ற பிரைஸ் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். அதுக்கப்புறம் இந்த லெவலை தாண்டி க்ளோஸ் வச்சது அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 3835 அப்படின்ற பிரைஸ் வந்து இருக்கு. பார்ப்போம். ஏன்னா நமக்கு வந்து பிரைஸ் வந்து பார்த்தோம் இந்த ஸ்டாக்கோட லார்சன் அண்ட் டவ் ப்ரோ ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரீசெண்ட் டேஸ்ல எப்படி இருக்கு ஒரு பர்டிகுலர் பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே டிராவல் ஆயிட்டு இருக்கிறதுனால நம்ம ப்ரீவியஸ் மார்க்கெட் ஹிஸ்டரியை வச்சு நம்ம மறுபடியும் என்ன எப்படி போகும் அப்படின்றத அனலைசிஸ் பண்றோம் அப்படின்னா போன தடவை போன மாதிரியே இந்த லோ டு ஹை அப்படின்ற மாதிரியே நமக்கு இந்த தடவையும் போகும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்டேஷன். இதுல பெருசா நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எதுவும் அப்ளை பண்ணல. ஸோ இது வந்து லோ டு ஹை போயிருக்கு, இந்த தடவை லோ டு ஹை போகும் அப்படின்றதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதுபடி நடக்குதா அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன்ஸ் நாளைக்கு அதாவது மண்டே ஃபார்ம் ஆகிற கேண்டில் வந்து நமக்கு இந்த 3415 தாண்டி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து தாராளமா என்ட்ரி எடுத்துட்டு 3615 அப்படின்ற பிரைஸ் வந்து டார்கெட்டா செட் பண்ணலாம். ஸோ 5.74% வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நல்ல ஒரு அமௌண்ட் தான். ஸோ 5% வந்து நீங்க எப்பவும் டார்கெட் ஆகும், 3 to 2% வந்து எப்பவும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணலாம். ஓகேவா, இது வந்து நல்ல ஒரு ரேஷியோவா இருக்கும். 5 to 6% அண்ட் 2 to 3% வந்து டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணி பழகுங்க. பர்சன்டேஜ் வந்து சின்னதா வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகும், லாஸ்க்கான ப்ராபபிலிட்டியும் கம்மியாகும். ஸோ லாஸ்ட் அண்ட் டவுப்ரை பொறுத்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலை ரீச் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அதை டார்கெட் பண்ணி நம்ம வந்து இந்த 3835 அப்படின்ற பிரைஸ் வர நம்மளால ஸ்டாப் லாஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணிட்டு போறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அப்கமிங் டேஸ்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட் வந்தது அப்படின்னா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, லாஸ் அண்ட் டாப்ரோ நம்ம பார்ப்போம் எந்த மாதிரி வந்து நமக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் கொடுக்குதா அப்படின்றத. ஸோ நம்ம நெக்ஸ்டா எடுத்து வச்சிருக்கிற ஸ்டாக் எது அப்படின்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட். ஓகேவா, ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த அளவுக்கு நமக்கு ஆல்ரெடி 2 டார்கெட் லெவல்ஸ் வந்து நமக்கு ஹிட் ஆகிருச்சு. ஓகேவா, ஸோ நமக்கு 2 டார்கெட் லெவல்ஸுமே நம்ம இந்த இடத்துல கேப்சர் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு சக்சஸ்ஃபுல் ஒரு ஸ்விங் ட்ரேட்னே நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கு மேல நம்ம வந்து என்டர் ஆகலாமா அப்படின்னு கேட்டா எஸ், நமக்கு வந்து இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. அது என்னன்றதை நம்ம வந்து பார்ப்போம். நமக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து பிரைஸ் பிரேக் ஆகி ஒரு புல் பேக்கும் நடந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் கம்பேர் பண்ற அளவுக்கு இது வந்து நமக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான். ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா நான் வந்து மென்ஷன் பண்ணல. பட் இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் வச்சு கம்பேர் பண்றப்போ இது வந்து நல்ல ஒரு அப் சைட்ல வந்து டர்ன் ஆகி இருக்கு. ஸோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தடவை இன்னுமே ஒரு எக்ஸ்ட்ரா டார்கெட் வந்து வைக்க முடியும். ஸோ அது என்ன லெவல் அப்படின்னா ஸோ இந்த 727 அப்படின்ற பிரைஸை நம்ம வந்து டார்கெட்டா செட் பண்ணலாம். 727. இந்த 727 நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டா செட் பண்றதுக்கு என்ட்ரி என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் என்ன மாதிரி வைக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நமக்கு ப்ரீவியஸா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒரு சப்போர்ட் லெவல் வந்து நமக்கு நல்லா ஆக்ட் ஆகி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாம தடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவை இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு. இந்த சப்போர்ட் லெவலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆக்ட் ஆகி சப்போர்ட் ஆக்ட் ஆகி நம்மளோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணாம தடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஸ்டாப் லாஸை இதுக்கு கீழே தான் நம்ம வந்து செட் பண்ண போறோம். ஸோ என்ட்ரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ஏரியாக்குள்ள இருக்கிறப்ப நம்ம வந்து எப்பனாலும் என்ட்ரி எடுக்கலாம். ஆனா ஸ்டாப் லாஸ் வந்து
வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டிலோட லோ வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். லோ செட் பண்ணிட்டு டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 727 அப்படின்ற பிரைஸை வந்து நம்ம டார்கெட்டை செட் பண்ணிப்போம். ஸோ நம்ம என்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஏரியாக்குள்ள இருக்கிறப்ப நம்ம வந்து எப்பனாலும் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்குன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், என்ட்ரி பிரைஸ் வேணா இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஓகேவா? ஒரு சில டைம் இந்த இடத்துக்கு வராமே நமக்கு வந்து பிரைஸ் ரிவர்ஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு இந்த கேண்டலோட லோ கூட. ஸோ இந்த ஏரியாக்குள்ள இருக்கிறப்ப எப்பனாலும் நம்மளால என்ன பண்ணலாம், என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துட்டு நம்ம வந்து தாராளமா ஹோல்டு பண்ணலாம். ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9.39% வந்து நம்ம ப்ராஃபிட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரிஸ்க் லெவல் வந்து 3.91%. ஸோ இது வந்து நல்ல ஒரு ரேஷியோ தான். ஸோ நம்ம யூஸ்வலா 3 to 5%க்கும் நம்ம 3 to 10%க்கும் தாராளமா நம்ம வந்து செட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பொறுத்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். இந்த ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்ண வேணாம். 654 வந்து இன்னும் ஒரு மீடியமான ஸ்டாப் லாஸ். நீங்க ஒரு சின்ன குவான்டிட்டி வந்து நான் செல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க, இந்த 654 தாண்டி நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு செப்பரேட்டா ஒரு சின்ன கேண்டில் வந்து தெரியுது அப்படின்னா நீங்க வந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சின்னதா ஒரு குவான்டிட்டி கூட நீங்க வந்து செல் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகி. ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பொறுத்த அளவுக்கு இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். ஸோ இது வந்து 100% ஒர்க் ஆகுமா அப்படின்றது கேட்டா அப்படின்னா டவுட் தான். 100% ஃபெயில் ஆகிறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். 100% சக்சஸ்னா நம்ம ஸ்டாப் லாஸே வைக்க மாட்டோம். ஸோ ஸ்டாப் லாஸ்னு ஒன்று இருக்கு அப்படின்னா ஃபெயிலியருக்கான சான்சஸுமே அங்க இருக்கு அப்படின்றதுக்கான மீனிங் தான். நம்ம இப்ப அடுத்ததான் எடுத்து வச்சிருக்கிற ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாக்லயுமே நிறைய பேர் என்ட்ரி ஆகலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா பிரைஸ் வந்து ஓரளவுக்கு புல்லிஷ் கேண்டில்ஸா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ 1546ல நமக்கு வந்து ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட லாஸ்டா ஃபார்ம் ஆன கேண்டிலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் தான். வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு வால்யூமே இருக்கு. இதை கன்சிடர் பண்ணி நம்ம என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்றதான் பார்க்கலாம். ஸோ எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த இடத்துல சின்னதா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரைஸ் ரிஜெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த லெவல் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்கான பிரஷர் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகலாம். ஒரு கன்சாலிடேட் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ கன்சாலிடேஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிரேக் அவுட்க்கு வந்து டைம் எடுக்கும். பட் ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிருச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 1620 அப்படின்ற பிரைஸ்க்கு அபோவ் நம்மளால டார்கெட் செட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த லெவலை தாண்டி நமக்கு செப்பரேட்டா கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த 1638 அப்படின்ற பிரைஸ் வந்து நம்ம வந்து டார்கெட்டா செட் பண்ணலாம். ஆனா அதுக்கு நமக்கு இந்த ஒரு ஜோனை தாண்டி நமக்கு வந்து கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் வைக்கணும். பிரேக் அவுட் வந்து நடக்கணும். நடந்தது அப்படின்னா நம்ம தாராளமா என்ட்ரி எடுத்துட்டு இந்த 1638 அப்படின்ற பிரைஸை டார்கெட்டா செட் பண்ணிட்டு நம்ம ஹோல்டு பண்ணலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த லெவல் 1727 இருக்கு. பட் அதை வந்து நம்ம வெயிட் பண்ணணும். எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த அளவுக்கு இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணுங்க. வச்சிருக்கவங்க தாராளமா ஹோல்டு பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பா வேணும். ஏன்னா மூவிங் ஆவரேஜுமே நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஏன்னா 20 டேவும் சரி 3 டேவும் சரி. ஸோ 2 மூவிங் ஆவரேஜ் சைட்ல இருந்துமே நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ நல்ல ஒரு 2 மூவிங் ஆவரேஜஸ் தாண்டி நமக்கு வந்து கேண்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் இன்னொரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனுக்கு இன்னொரு 2 கேண்டல் வந்து நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே கூட இருக்கலாம். இந்த இடத்துல கன்சாலிடேஷன் நடந்தது அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கூட வெயிட் பண்ற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த அளவுக்கு இதுதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டிசிஷன் எடுக்கலாம். ஸோ எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த அளவுக்கு நியூ என்ட்ரிக்கு ஹோல்டு பண்ணுங்க. ஸோ அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். ஸோ கைஸ் இதுதான் நம்ம சேனல்ல உள்ள டெக்னிக்கல் அனாலிசிஸோட கோர்ஸ். ஸோ ஃப்ரம் த பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்ட் வரை நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே கவர் பண்ணிடுவேன். கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நாலேஜ் வந்து இதுல வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஸோ ஈக்விட்டி ட்ரேடிங் அப்படின்னா என்ன, ஸோ ஈக்விட்டி ட்ரேடிங் பத்தி ஃபுல்லா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தி ஃபுல்லா, ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் சைக்காலஜி பத்தி ஃபுல்லா. ஸோ நமக்கு கோர்ஸோட பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 4000 கிட்ட வரும். 3999 rupees வரும். ஒரு கோர்ஸ் படிக்கிறது மூலியம் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இன்டர்டே ட்ரேடிங்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்விங் ட்ரேடிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம படிக்க போற இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் ஆல் டைப் ஆஃப் ட்ரேடிங்க்குமே சப்போர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதர் கரன்சிஸ்ல நீங்க ட்ரேட் பண்றீங்கனாலும் அதுக்குமே நீங்க வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ். நமக்கு வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அது போக மெயில் ஐடியும் இருக்கு. ஸோ ஃபோன் நம்பர் இல்லைனா மெயில் ஐடி, ஸோ இந்த ரெண்டுல நீங்க எதுனாலும் என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம் கோர்ஸ் கன்ஃபார்ம் பண்றதுக்கு.
ஓகேவா. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்பிள் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்லைனா மெயில் ஐடி மூலியமா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ டாபிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் தான் நான் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு சில அட்வான்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே கோர்ஸ்குள்ள தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அதை வந்து என்னால் இங்க ரிவீல் பண்ண முடியாது. ஸோ அது போக டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்கும், அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்கும், கேண்டில்ஸ்டிக்ஸ் பத்தி, ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பத்தி, அது போக நமக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும், கேண்டில்ஸ்டிக் டைப்ஸ். ஸோ இதெல்லாம் காமனா உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கலாம். பட் இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு கோர்ஸ்குள்ள வந்துரும். ஓகேவா. ஸோ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் இருக்கு, அட்வான்ஸ் ட்ரெண்ட் கான்செப்ட்ஸ், வால்யூம், பிரேக் அவுட் ட்ரேடிங், டே ட்ரேடிங் டெக்னிக்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது போக நம்ம வந்து எப்படி ஸ்டாக் வந்து பை அண்ட் செல் பண்ணணும், ஸோ டிஃபரெண்ட் ப்ரோக்கரேஜஸ் யூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் எப்படி ஸ்டாக் வந்து பை அண்ட் செல் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்ட்ராடே ட்ரேடிங்னா எப்படி பை பண்ணணும், ஸ்விங் ட்ரேடிங்னா எப்படி பை பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நம்ம வந்து எப்படி பை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே சொல்லி தந்துடுவேன். ஓகேவா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி இதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுமே நான் உங்களுக்கு வந்து டெமோ காட்டிடுவேன். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கான்செப்ட்ஸும் நம்ம வந்து இன்டெப்தா நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ அது போக இன்னும் அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கோர்ஸ்குள்ள இருக்கும். மற்ற கோர்சஸ்ல இருந்து நம்ம கோர்ஸ் சூஸ் பண்றதுனால ஒரு சில அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் வந்து இந்த ஒரு பேஜ்ல நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஸோ நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து ஹை குவாலிட்டி கண்டென்ட் வந்து கண்டிப்பா குவாலிட்டி வைஸ்ல எந்த ஒரு குறையும் இருக்காது. ஓகேவா. ஸோ அது மாதிரி பிகினர்ஸ் டு அட்வான்ஸ் எல்லாருக்கும் பொருந்துற வகையில தான் இருக்கும். ஸோ அது போக ரெக்கார்டட் கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லைஃப் டைம் அக்சஸும் கொடுத்துருவேன். ஸோ நமக்கு லைவ் கிளாஸஸ்லாம் நடக்கும் இல்லையா. ஸோ எப்பப்பெல்லாம் லைவ் கிளாஸ் நடக்குதோ அது முடிஞ்ச உடனே நமக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் கிளாஸஸோட அக்சஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ அது வந்து டு த லைஃப் டைம் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ பிடிஎஃப் மெட்டீரியலுமே நான் வந்து உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான பிடிஎஃப் நான் வந்து கிரியேட் பண்ணி ஓன் கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணி நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதையுமே நீங்க வந்து லைஃப் டைம் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நீங்க எப்பனாலும் ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து லைஃப் டைம் அக்சஸ் வந்து கிடைச்சிரும். எல்லாத்துலயுமே நமக்கு ப்ரொவைட் பண்ற எல்லாத்துலயுமே லைஃப் டைம் அக்சஸ் கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ப்ரையரா எந்த நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. ஸோ அது போக ட்ரேடர்ஸ், பிகினர் ட்ரேடரா இருக்கீங்க, பிகினர் இன்வெஸ்ட்மெண்ட் புதுசா இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த கோர்சஸ் வந்து நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். எல்லாருக்குமே சூட்டபிளா இருக்கும். ஓகேவா. ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ப்ரையர் நாலேஜ் வந்து எதுவுமே தேவைப்பட வேணாம். ஸோ ட்ரேடிங்னா என்ன, எப்படி ட்ரேட் பண்றது, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்ற மாதிரி பேசிக் நாலேஜ் எதுவும் அவ்வளவா தேவைப்படாது. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே கவர் பண்ணிடுவேன். ஓகேவா. நம்ம கிளாஸ் டீடைல்ஸுமே நான் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 2 to 3 months. ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து லைஃப் டைம் அக்சஸ் கொடுத்துருவேன், பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் வந்து லைஃப் டைம் அக்சஸ் கொடுத்துருவேன். ஸோ அது போக கிளாஸ் டைமிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே இருக்கும். இது வந்து டைமிங் வந்து ஒரே போல இருக்காது. ஒரு சில நாள் காலைல 10 இருக்கலாம், 11 இருக்கலாம், 12 இருக்கலாம், மேபி ஈவினிங் இருக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிளாஸஸ்ல ஜாயின் பண்ற பீப்புளோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். ஓகேவா. ஸோ அது போக இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே போக நம்ம வந்து டவுட்ஸ் இருக்கு, எதுவும் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா வீக் டேஸ்ல ஈவினிங் 7 PM மேல நம்ம வந்து தாராளமா மீட் பண்ணலாம், எப்பனாலும் மீட் பண்ணலாம். ஸோ அது போக நம்ம வந்து வீக்லி டாஸ்க் கொடுப்பேன், அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிடுவேன். டெஸ்ட் அண்ட் அசைன்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து வீக்லி போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்க அதை வச்சு உங்களோட ஸ்கில் லெவலை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது போக நம்ம வந்து கோர்ஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்மகிட்ட கோர்ஸ் எடுத்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து 1 இயர்க்கு வந்து உங்களுக்கு எதுவும் குவரிஸ் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நான் அதை வந்து ஃப்ரீயாவே கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவேன். நீங்க எப்பனாலும் கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது போக நமக்கு வந்து நம்ம இந்த ஸ்டாக்ல மெயினா நம்மளோட கோர்ஸோட மோட்டிவ் என்ன, ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜ் மட்டும் தான் ஷேர் பண்ண போறோம். நான் வந்து எந்த ஸ்டாக் பை பண்ணணும், எந்த ஸ்டாக் செல் பண்ணணும், எப்போ பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கால் சஜஷனும் ஸ்டாக் சஜஷனும் நான் வந்து கொடுக்க போறது கிடையாது. கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து நீங்க பை பண்ணணும், இந்த ஸ்டாக் வந்து செல் பண்ணுங்க, இப்போ இந்த ஸ்டாக் இவ்வளவு வர்றப்போ பை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே நான் வந்து உங்களுக்கு கால்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஓகேவா. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. லாங்குவேஜ் வந்து ஃபுல்லாவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல தான் இருக்க போகுது. ஓகேவா. இது போக கோர்ஸ் டீடைல்ஸ் பத்தி வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு, என்னால முடிஞ்ச அளவுக்கு கூட தான் நான் வந்து இந்த பிடிஎஃப்ல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் அட்வான்ஸ் அண்ட் டெப்தா நீங்க வந்து கோர்ஸ்ல நீங்க பாப்பீங்க. ஓகேவா. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்க எனக்கு மெயில் இல்லைன்னா கால் பண்ணலாம் இந்த நம்பருக்கு. ஓகேவா. கோர்ஸ் கன்ஃபார்ம் பண்றது. ஸோ இது போக உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு, கோர்ஸை பத்தின டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கால் பண்ணி கூட கேட்கலாம். ஓகேவா.